என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. இதில் நான் வாசிக்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பெயர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் அவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ள ஆடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையிலும் தேவரீருடைய சமூகத்தை எங்களுக்கு தந்து இதுவரையிலும் நீர் எங்களை நடத்தின உடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நீர் எங்களோடு கூட நீர் பேசும்படிக்கு உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பஸ்காவில் உள்ள சத்தியத்தை நாங்கள் விளங்கி கொள்ள, பஸ்காவின் சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படி உம்முடைய பொற்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நல்லவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் கிருபையுள்ளவர். உம்முடைய இரக்கத்தின்படியாய் கர்த்தர் நீர் எங்களை நடத்தி இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் போதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பஸ்கா என்கின்ற ஒரு தலைப்பிலே நாம் இந்த நாட்களிலே கவனித்து வருகின்றோம். பஸ்கா என்றால் அதனுடைய அர்த்தம் கடந்து போகுதல். கடந்து போகுதல் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தங்களுடைய பஸ்காவை ஆசரித்த உடனே அவர்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தை கடந்து தங்களுடைய சொந்த தேசத்திற்கு புறப்பட்டு போனார்களோ, அதே போல புதிய உடன்படிக்கையின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசித்து பானம் பண்ணும் பொழுது இந்த உலகத்தை கடந்து பரலோகத்தை அடைகிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையையும் ஒரு உறுதியையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அதில் கொடுத்து அவர் சொன்னார், நான் வருமளவு நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் இந்த உலகத்தை ஒருவர் கடந்து பரலோகத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த பஸ்காவை அனுசரிக்க வேண்டும், ஆசரிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே எழுத்தின்படியாய் சொல்லப்பட்டதை புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆவிக்குரிய ரீதியிலே நாம் அதை பின்பற்ற வேண்டும். பஸ்காவினுடைய 3 முக்கியமான பெரும் காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது பஸ்காவினுடைய ஆயத்தம், ப்ரிப்பரேஷன். இரண்டாவது பஸ்காவினுடைய ஆசரிப்பு, ப்ரொசீஜர், ப்ராசஸ். மூன்றாவது பஸ்காவினுடைய எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு ஆலோசனை, ப்ரிகாஷன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதில் நாம் முதற் பகுதியை நாம் கடந்த நாட்களிலே ஆரம்பித்தோம். பஸ்காவினுடைய ஆயத்தம் என்று சொன்னால் இந்த ஆயத்தத்தை 7 வார்த்தைகள் அல்லது 7 வசனங்களின் மூலமாக ஒரு 7 காரியங்கள் சொல்லப்படுகின்றது. அதிலே முதலாவது ஒரு ஆயத்தம் கடந்த நாளிலே நான் உங்களுக்கு சொன்னேன். தேவன் ஒரு குறித்த நாளை அவர்களுக்கு கொடுத்தார். அவர் நாட்களை குறித்து செயல்படுகிறவராய் இருக்கிறார். நாட்களை தம்முடைய கரத்திலே வைத்து செயல்படுகிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே முதலாவது நம்முடைய ஆயத்தம் கர்த்தருடைய நாளை நாம் அறிய வேண்டும். கர்த்தருடைய நாளை ஒருவர் அறிய வேண்டுமானால் அவர்கள் செய்ய வேண்டிய 3 காரியம். ஒரு குமாரன் தன் தகப்பனை அறிவதைப் போல, ஒரு வேலைக்காரன் தன் எஜமானை அறிவதைப் போல, ஒரு மணவாட்டி தன் மணவாளனை அறிவதைப் போல நீங்கள் அறிவீர்களானால் அவருடைய நாளை நீங்கள் அறிய முடியும். ஒரு நாளிலே அவர் நம்மை அழைக்கும் பொழுது அந்த அழைப்பின் சத்தம் நமக்கு நிச்சயமாய் கேட்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அவருடைய நாளை பற்றின ஒரு ஆயத்தம் நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கும் பொழுது இதில் குறிப்பாக 3வது வசனம்
இப்படியாய் சொல்லப்படுகிறது. வாசிங்க. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். இரண்டாவது, நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நாளை தேவன் ஆயத்தப்படுத்தினபடினாலே அந்த ஆயத்தம் நமக்கு இருப்பதை போல, இரண்டாவது, உங்களுடைய பஸ்காவை நீங்கள் ஆசரிக்க அல்லது நீங்கள் இந்த பூலோகத்திலிருந்து பரலோகம் அடைவதற்கு பூலோகத்தினுடைய சாயலை விட்டு பரலோக சாயலை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டுமானால், இஃப் யூ வாண்ட் டு டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் எர்த் டு ஹெவன், நீங்கள் பரலோகத்திற்கு நீங்கள் போக வேண்டுமானால், இந்த உலகத்தை கடக்க வேண்டுமானால், இரண்டாவது உங்களுக்கு ஒரு ஆயத்தம் வேண்டும். என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். யூ ஹாவ் டு சூஸ் எ lamb. ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கட்டளையாய் கொடுத்தார். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுடைய மந்தையிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை முதன்மையானதை அதை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே ஆசாரியனிடத்திலே கொடுத்து அதனுடைய இரத்தத்தை ஆசாரியர்கள் தெளிக்க வேண்டிய இடங்களிலே தெளித்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவர்களுக்கு ஒரு பாவ பரிகாரத்தை கொடுக்கிறார். என்னவென்றால், இந்த பாவம் உங்களை விட்டு கடந்து போய்விட்டது, நீங்கள் அவைகளை கடந்து விட்டீர்கள், ஆகையினால் உங்களுக்கு அதிலே ஒரு சமாதானம் கிடைக்க பெற்றாயிற்று, இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்ற ஒரு அடையாளத்தை, விடுதலை ஆக்கப்பட்ட அடையாளத்தை ஆசாரியன் கொடுக்கிறார். அந்த அடையாளம் என்னவென்று சொன்னால், அதனுடைய இரத்தத்தை 2 புருவங்களுக்கு நடுவே அடையாள சின்னமாக அதை அவன் தரித்து கொள்ள வேண்டும். சிகப்பு கலர்ல ஒரு பொட்டு வச்சுக்கணும். ஏன் பொட்டு வைக்கணும்னு சொன்னா, அது அந்த காலத்தில் பொட்டு அல்ல, அது இந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். இந்த இரத்தத்தை ஒரே விரலிலே அதை தொட்டு அதை எடுத்து 2 புருவங்களுக்கு நடுவே வைத்து கொள்ள போது நீங்கள் உங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இந்த பாவத்தை கடந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. இதை புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்மையே ஆட்டுக்குட்டியாய், தம்மையே பலியாக்கி, தம்மையே நமக்காய் அவர் ஒப்பு கொடுத்தபடியினாலே அவருடைய இரத்தத்தை எடுத்து நம்முடைய நெற்றிகளில் அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய சரீரம் முழுவதுமாய் கழுவப்பட்டவர்களாய் மாறுகிறோம். இந்த கடந்து போகுதலை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த ரட்சிப்பை நாம் அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே செய்ததை போல நீங்கள் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாய் நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி யார் என்று சொன்னால், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே வேதத்திலே ஆட்டுக்குட்டியாய் காண்பிக்கப்பட்டுள்ளார். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தையும் 36வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்களானால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார். அதே நீங்கள் 36வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் அதே போல அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர் ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வசனத்தை நீங்கள் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் நீங்கள் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் அதே வசனத்தை 8வது அதிகாரத்திலே அப்போஸ்தலர் 8:32 நாம் அதை வாசிக்கலாம். அதே போல நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். இந்த கடந்து போகுதலுக்குரிய ஒரு ஆயத்தத்தை செய்ய வேண்டும். இந்த ஆயத்தம் என்னவென்று சொன்னால், ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்டுக்குட்டி எது என்று சொன்னால், உங்களுக்காக எனக்காக
இந்த உலகத்திற்கு வந்து தம்மையை கொடுத்து ரத்தம் சிந்து மரித்து உயிரோடு எழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே வேதம் நமக்கு ஆட்டுக்குட்டியாய் காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரம் வாசித்தீங்கன்னா ஏறக்குறைய 28 வசனங்களுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவர் என்ற ஒரு வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. கவனிங்க, ஏன் இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டி என்று சொல்லி குட்டி என்ற ஒரு விதத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஆட்டுக்குட்டின்றது ஏற்கனவே நமக்கு யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டதுனால இயேசு கிறிஸ்துவ சொல்லப்படுவது என்பது கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்பது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நியமிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு நான் வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அவர் உள்ள வரும் பொழுதே அந்த சாயலில் தான் வரப்போறாருன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நமக்காய் அவர் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுத வேண்டும் என்பது இந்த தேவனுடைய சித்தமாய் அது மாறிற்று. ஆகையினால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தாம் தன்னுடைய ஜீவனை எப்படி பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒப்பு கொடுத்ததை போல தான் தம்மை ஒப்பு கொடுக்க வேண்டுமோ, அந்த ஒப்பு கொடுத்தலுடைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து கரெக்டாக மரிக்கும் பொழுது எந்த வயசில் மரித்தார்? இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு வளர்ப்பு பிறப்பு காலங்களெல்லாம் வேதத்தில் மிகவும் முக்கியமானது. 12 வயசில் அவர் பிதாவின் சித்தத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்பதற்கு ஞானசானம் எடுத்த பொழுது லூக்கா சொல்லுகிறார், ஏறக்குறைய அவருக்கு 30 வயதாக இருந்தது. 33.5 வயதிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அதே 33.5 வயதிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அதே வயசுல தான் அவர் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவருடைய சாயலை நம்மளை மாற்ற போறார். 33 வயசுக்கு மேலே யாராகிலும் கிழவி இருந்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், உங்களை எல்லாரையும் இயேசுவின் வருகையில் 33 வயசாக மாற்றிடுவார். நாம் அவரை போல மாறிடுவோம், அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். 33 வயசில் அவர் மரித்தார். நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா 39 வயசு வரைக்கும் பிள்ளையாண்டான் அப்படின்ற வார்த்தை தான் வேதத்தில் வரும். இந்த ஈசாக்கை பலி கொடுப்பதற்கு கொண்டு போகப்படும் பொழுது ஏறக்குறைய 38-39 வயது இருக்கும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லப்பட்ட அந்த ஈசாக்கை வேதம் எப்படி சொன்னால் பிள்ளையாண்டான் அப்படின்னு தான் சொல்லு. பிள்ளையாண்டான் 40 வயதெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த 40 வயசுக்கு மேலே தான் புருஷன் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்போது இயேசு கிறிஸ்து 33.5 வயதில் அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய அவர் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு சமானம். ஆகையினாலே தான் வேதத்தில் ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்ற வார்த்தை வருது. அப்போ அவர் 33 வயதில் இறந்ததினாலே அதற்கு பின்பு உயிர் தெழுந்ததினாலே வேதத்திலே அவருக்கு ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படுவதாக சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லப்பட்ட ஆயிற்று. இப்போ இந்த ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு அவருக்கு ஒரு கல்யாணம் வருது. இப்போ இந்த கல்யாணத்துக்கு பாருங்க 2 விதமான கூட்டங்களை பற்றி சொல்லப்படுகிறது. 2 கூட்டம் சொல்லப்படுது. நீங்கள் 9வது வசனத்திலே வாசிப்பீர்களானால் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திற்கு கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். கவனிங்க, நான் உங்களை இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திற்கு அழைக்கப்படுகிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்கள் யாருன்னா பாக்கியவான்கள். ரெண்டாவது இன்னொரு வசனம் இருக்குது. 7ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். அழைக்கப்படுற ஒரு கூட்டம் இருக்கு, ஆயத்தப்படுற ஒரு கூட்டம் இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, நம்ம அழைக்கப்படுற கூட்டத்தில் பாக்கியவானா போகலாமா அல்லது ஆயத்தப்படுற கூட்டத்தில் போகணுமா? ஒன்று பரலோகத்துக்கு அழைக்கப்பட்டு அவர் கல்யாணத்துக்கு போகணும், அல்லது ஆயத்தமாகி அவர் கல்யாணத்துக்கு போயிடணும், இல்லையா நரகத்துக்கு போகணும். யார் நரகத்துக்கு போக போறீங்கன்னு கேட்க மாட்டேன். இது ரெண்டுத்துலேயும் கையை தூக்காதவங்க ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க. கவனிங்க, அழைக்கப்படுறவங்களுக்கும் ஆயத்தமாக ஒரு வித்தியாசம் சொல்லிட்டாங்களா? இப்போ எனக்கு ஒரு 25 வயசுன்னு வச்சுக்கோம். பாஸ்டம்மா பெண்ணை பார்த்தாச்சு, முடிச்சாச்சு. இப்போ எங்களை 2 பேருக்கும் கல்யாணம். இப்போ இந்த கல்யாணத்தில்
அழைக்கப்பட்டவங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஆயத்தமானவங்கன்னு இருக்காங்க. யார் அழைக்கப்பட்டவங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பத்திரிக்கை வைப்பேன், நீங்களாம் அழைக்கப்பட்டவங்க. ஆயத்தமானவங்க யார் தெரியுங்களா? மணவாட்டி. அழைக்கப்பட்டது நமக்கு தேவையா, ஆயத்தமாகிறது நமக்கு தேவையா? ஆயத்தமாக தான் தேவை. அதான் மணவாட்டி. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் யாராக இருக்கணும் சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி கொஞ்சம் திருத்திக்கங்க. பரலோகத்துக்கு போகிறது முக்கியம் இல்லை, மணவாட்டியாக ஆயத்தமாக்கி போகணும், அதான் முக்கியம். சரி, மணவாட்டியாக ஆயத்தமாக்கி போகணும்னு சொன்னால் யாருக்கு கல்யாணம்? ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம். இப்போ ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா மணவாட்டி எப்படி வரணும்? ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தான் தேவை. அப்போ மணவாட்டியாய் நீங்கள் ஆயத்த பண்ணணும்னா முதல்ல ஆட்டுக்குட்டியா ஆயத்தப்படணும். அப்போ ஆட்டுக்குட்டியா முதல் மாறுறது எப்படின்றது நீங்களும் நானும் புரிந்து கொள்ளாமல் மணவாட்டி என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. இந்த உலகத்தில் மணவாட்டியாக மாறுறது ஒரே ஒரு முறை தான். அப்படி மணவாட்டியாக மாறுறது ஒரு நாள் அந்த மணவாட்டி பாக்கியம் உள்ளவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் புருஷனுக்கு முன்னால் போயிடுவாங்க. ஒருவேளை இந்த உலகத்தில் அவர்கள் கிரியை செய்துவிட்டு போக வேண்டிய கடமைகள் இருக்குமானால் ஒருவேளை புருஷனுக்கு முன்னால் போயிடுவாங்க. அவங்க இருந்த கடமையை முடிச்சுட்டு அவங்க போவாங்க. ஆனால் பரலோகத்தில் அப்படி கிடையாது. அது நித்திய காலமாக இருப்பது. ஆனால் உங்களுக்கு கொண்டு ஒரு நித்திய விவாகத்தை கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மணவாளன் இனி மரிப்பதில்லை, அந்த மணவாளன் நம்மை கைவிடுவதில்லை, அந்த மணவாளன் நம்மை விட்டு விலகுவதில்லை. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஆனால் பரலோகத்திலிருந்து தேவன் நம்ம கொடுக்குற சந்தோஷத்தை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. நீங்கள் அதை நம்புங்க, இந்த வாழ்க்கை சரியாயிடும். அதை நம்புங்க, இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கைக்கு தேவன் நம்மை நடத்துவார். ஆக ஒரு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவை. ஆட்டுக்குட்டியாய் இருக்கின்ற சபையை பார்த்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து, சபையை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் எல்லாரும் ஆட்டுக்குட்டிகள், உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். நீங்கள் உலகத்துக்கு போகும்போது ஓநாய்கள் இருக்கும், ஓநாய்கள் சேதப்படுத்தாதபடிக்கு ஓநாய்களை ஆட்டுக்குட்டிகளாக மாற்றுங்கன்னு சொன்னார். பவுலுடைய காலத்தில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், நீங்கள்லாம் ஆட்டுக்குட்டியாக இருக்கீங்க, நான் போன பிறகு ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்போது ஒரு சபையை தேவன் ஆட்டுக்குட்டியாய் உருவாக்குவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அது தனக்கேற்ற மணவாட்டியாய் மாற வேண்டும் என்பதற்காக. அப்போ மணவாட்டியாய் மாற வேண்டுமானால் நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியாய் மாற வேண்டும். அப்படி ஆட்டுக்குட்டியாய் மாற வேண்டுமானால் இயேசு எப்படி தம்மை ஆட்டுக்குட்டியாய் வெளிப்படுத்தினாரோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். நான் சொல்லுகிறேன், நாம் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் மாறுவோம், மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த சரீரமானது, இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்க இந்த சரீரம் எப்படி ஆட்டுக்குட்டியாய் மாற வேண்டும், எப்படி ஒரு ஆட்டுக்குட்டிக்குண்டான ஆயத்தத்தை அது உண்டாக்க முடியும்? இதை தான் நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்களும் நானும் வாசிக்கிறோம். நீங்கள் யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்வீர்களானால் இதில் இந்த ஆட்டுக்குட்டியை பற்றி ஒரு 3 காரியங்கள் 5ஆம் வசனத்திலே சொல்லப்படுகின்றது. முதல் காரியங்கள், 2வது காரியம், 3வது காரியம் என்று ஒரு 3 வரிசையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை உங்களுக்கு வேறொரு வரிசையில் பின்பற்றலான்னு சொல்லுகிறேன். நீங்கள் 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால் வாசிங்க. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். 3 ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால், கடந்து போகுதலுக்கு, இந்த உலகத்தை கடந்து நான் மணவாட்டியா இயேசுவின் இடத்துல போக வேண்டுமானால் என்னை நான் ஆயத்தப்படுத்தணும். என்ன ஆயத்தப்படுத்தணும்? எதை ஆயத்தப்படுத்தணும்? எப்படி ஆயத்தப்படுத்தணும்? 3 காரியங்கள். 1, அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். 2வது, ஆணா இருக்க வேண்டும். 3வது, ஒரு வயதுள்ளதா இருக்க வேண்டும்.
கொஞ்சம் அந்த அந்த டேபிளை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும், பழுதற்றதாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அது ஆணாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஆணாக இருக்க வேண்டும்னு கேட்ட உடனே பெண்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்படி அது ஆணாக தானே இருக்கணுன்றாரு ஆண்டவர். நான் தான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டு எல்லாமே எழுத்தின்படி வருகிற வார்த்தைகள், அதை புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆவிக்குரிய ரீதியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இதை நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. 1 வயது அப்படின்னு சொன்னால், 1 வயது அப்படின்னு சொன்னால் அது எதற்கு அடையாளம்னா ஒரு மேன்மையான ஆயத்தத்திற்கு அடையாளம். சரிங்களா? ஃப்ரெஷ் ஒன், மேன்மையான. பழுதற்ற அப்படின்னா ஒரு மாசற்ற ஆயத்தம் இருக்க வேண்டும், மாசற்றதாய் ஆயத்தப்பட வேண்டும். ஃபெர்டைல் ஒன். 3வது, அது ஆணாய் இருக்க வேண்டும். ஆணாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஆணை பற்றி பெண்ணை பற்றி அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டது உண்மை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தபடி நீங்கள் எந்த இடத்துல ஆண்களை முக்கியத்துவம் படுத்தப்படுகிறதோ அந்த ஆண்கள் முக்கியத்துவம் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஆம்பளைங்களை தான் சொல்லுது, பொம்பளைங்களை சொல்லலை அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண் என்று சொன்னாலே இந்த உலகத்தில் முதல் சிருஷ்டிக்கப்பட்டது யார் அப்படின்னா முதன்மைன்னு அர்த்தம். சரியா? ஆண்கள்னு அர்த்தம் கிடையாது, அது முதன்மையான அர்த்தம். தேவன் முதல் தம்முடைய கரத்தில் உருவாக்கின அந்த முதன்மை, தேவன் விரும்பின. சரிங்களா? இதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கு முதல் பகுதியில் நம்ம போகலாம். நான் திரும்பவும் அந்த தலைப்பு சொல்கிறேன். 1 வயது என்று சொல்லும் பொழுது மேன்மையான ஆயத்தம், ஃப்ரெஷ் ஒன். 2வது மாசற்ற, ஃபர்டைல் ஒன். 3வது முதன்மையான, ஃபர்ஸ்ட் ஒன். சரிங்களா? இதை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கி நேரம் இருக்கிற வரைக்கும் நம்ம முதற் பகுதிக்குள்ளேயே நம்ம போகலாமே. நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது இந்த 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது 1 வயது. 1 வயது இட் மீன்ஸ், அப்படியானால் 1 வயதுக்கு கீழே இருப்பது குட்டி, சின்ன குட்டியாக மாறிட, பேப் அப்படின்னு வந்துடும். அது அந்த குட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடாது. 1 வயதுக்கு கீழே வரக்கூடாது. 1 வயது தாண்டி 2 வயதுக்கும் போகக்கூடாது. அப்போ ஒரே வயதுள்ள 1 வயதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்த்தோம் அப்படின்னா, சரீர பிரகாரமாக பார்த்தோன்னு சொன்னால், ஏன் 1 வயதுள்ள அப்படின்னு சொன்னால் அது தன்னுடைய சரீரத்திற்குண்டான பலன், அமைப்பு எல்லாவற்றையும் அது பெற்றுவிடும். இந்த 1 வயசுக்கு மேலே தான் என்ன ஆகும்னு சொன்னால் அது பெற்ற பலன் மெச்சூர் ஆகும், அதிகமாகும். அப்போ 1 வயது நிறைந்த ஒரு ஆட்டுக்குட்டின்னு எடுத்தோன்னு சொன்னால் இந்த 1 வயது நிறைந்த ஒரு ஆட்டுக்குட்டி தன்னுடைய சரீர வளர்ச்சியிலே, தன்னுடைய மாமிச வளர்ச்சியிலே, தன்னுடைய மன வளர்ச்சியிலே, தன்னுடைய நடை வேகம், அதனுடைய வளர்ச்சி, எல்லா வளர்ச்சியிலும் ஒரு சரியான நிலை அடைவது 1 வருஷம் முடியும். அப்போது ஆண்டவர் ஒரு பலியை கேட்கும் பொழுது, நீங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த 1 வயது உள்ளது என்பது அதனுடைய சரீர அமைப்பினுடைய முழு வளர்ச்சிக்கு அது வருகிறது. அதனுடைய சுவைக்கு அது சரியான சுவை அளவிலே, ஒருவேளை அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதனுடைய டேஸ்ட் மாறிடும். அப்போ அந்த அளவிற்கேற்ற மாதிரி அதனுடைய தன்மைகள் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல ஆரம்ப கட்டத்திலே இருக்கும். ஆகையினாலே நீங்கள் தேவனுக்கு பலியிடுகிற பலி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் மென்மையானதாக இருக்க வேண்டும். மேன்மையானது. நான் நினைக்கிறேன் மத்தேயுல ஒரு இடத்துல ஒரு வசனம் இப்படியாய் ஒரு அர்த்தத்தோடு சொல்லப்படுகிறது. என்னவென்றால், நீங்கள் எனக்கு கொடுக்கிற பலிகள், நீங்கள் எனக்கு கொடுக்கிற பலிகள் ஏதோ எல்லாருக்கும் கொடுப்பதை போல எனக்கு இருக்கிறபடியினாலே நீங்கள் எனக்கு இனி பலியிட வேண்டாம் என்று ஒரு விளக்க உரையிலே நான் வாசித்தேன். Don't bring me the lamb you are going to have to kill anyway. ஏதோ ஒரு நாள் இந்த ஆட்டை வந்து நம்ம பலியிட போகிறோம், சாகடிக்க போகிறோம், கரியாக மாற்ற போகிறோம் அப்படின்ற ஏதோ ஒரு ஆட்டை கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுப்போம், ஏதோ ஒரு ஆட்டை வந்து ஆண்டவருக்கு செலுத்துவோம். அப்படி இல்லை, 1 வயதுள்ளது. வேதத்தில் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஒரு வயது ஆன ஆடு ஏறக்குறைய ஒரு 20 கிலோலேருந்து 30 கிலோ வரைக்கும் அது தாராளமாக வரும். 1 வயசுள்ள ஆடு
இதுக்கு மேலே கிலோ அதிகமாயிருச்சுன்னா அந்த ஆட்டினுடைய தன்மை மாறிடுமா, டேஸ்ட்டு மாறிடும். கவனிங்க, ஆண்டவர் தமக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை எதிர்பார்க்கிறார். இந்த ஆட்டுக்குட்டி எப்படி தாம் ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ அதே போல ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய இந்த ஆடு எப்படிப்பட்டதாய் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மேன்மையான நிலையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த மேன்மையான ஒரு நிலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் முன்வைக்கிறேன். நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பீர்களானால், இந்த காயின் ஆவேல் கொடுக்கின்ற ஒரு பலிகள் இருக்கிறது. இந்த பலியில் ஒரு குறிப்பிட்ட காரியம் சொல்லப்படும். வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அப்ப மேன்மையான பலின்னு ஒன்று இருக்குது, பலின்னு ஒன்று இருக்குது. காயின் கொடுத்த பலி என்ன பலி? அது ஒரு பலி. ஆபேல் கொடுத்த பலி என்ன பலி? மேன்மையான பலி. இந்த மேன்மையான பலி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கணும். அது எப்படி மேன்மையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எடுத்தவங்க வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும். அப்ப மேன்மையானதுன்னா தலையீற்று, அப்புறம் அவைகளில் கொழுமையானது சிலவற்றை கொண்டு வந்தான். கொழுமையானது, தலையீற்றானது. அப்ப தலையீற்றான கொழுமையான ஒன்றை ஆண்டவர் மேன்மையான. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, ஆத்மா தேவனுக்கு முன்பாக ஒரு கொழுமையை அடைகிறதோ, ஒரு முதன்மையை தேடுகிறதோ, அந்த முதன்மையை தேடும்போது, கொழுமையை தேடும் பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்கு முன்பாக மேன்மையான பலியாய் மாறுகிறீர்கள். அப்படியானால் இந்த மேன்மை என்றால், கொழுமை என்றால் நிறைய வார்த்தை சொன்னீங்க பாஸ்டர். அதில் எது சரியாக நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு, நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து இந்த மேன்மையாய் தங்களை ஒப்பு கொடுத்தலுக்கு ஒரு அடையாளத்திற்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இந்த ஈசாக்கை ஆபிரகாம் பலியிடும்படியாய் கொண்டு போகிறார். கொண்டு போகும் பொழுது 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஈசாக்கிற்கு ஏறக்குறைய 38-39 வயதான நிலை. ஈசாக்கு ஒரு 12 வயசு அல்லது 15 வயசுக்குள்ளே இருக்கிற சின்ன பையன் கிடையாது. ஏனென்றால் ஒரு பலிக்கு தேவையான முழு கட்டைகளையும் ஈசாக்கின் மேல் ஆபிரகாம் சுமத்துகிறார்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது முடியாது. எப்படியோ உங்களுக்கு ஒரு 5 கிலோ விறகாவது தேவைப்படும் ஒரு பலி செலுத்துறதுக்கு. ஒரு 5 கிலோ விறகு எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 வயசு பையன் மேலே, ஒரு 15 வயசு பையன் மேலே நம்ம சுமத்துறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் விறகு வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டில், அதனால் நான் சொல்கிறேன், விறகு வாங்கினோன்னா மேக்ஸிமம் நான் சின்ன பையனாக இருக்கிற வயசுக்கு எனக்கு ஏறக்குறைய ஒரு 3 கிலோ அதிகமாக நான் தூக்கலாம். 3 கிலோ வரைக்கும். 5 கிலோ கொஞ்சம் அதிகம், சைக்கிள் தான் வச்சு எடுத்துகிட்டு வரணும். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிலோ தேவைப்படுதுன்னு சொன்னால், ஈசாக்கு 12 வயசோ 15 வயசுலாம் இருக்க முடியாது, குறைஞ்சபட்சம் அதுக்கு அதிகமாக தான் இருக்கணும். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற கணக்கின்படி பார்த்தோன்னா, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான்ற வார்த்தை வர வரைக்கும் சாமுவேலுக்கு ஏறக்குறைய 30-39 வயசு. சரிங்களா? அப்போ 38-39 வயசு உள்ள ஒரு பிள்ளைய கூட கூட்டிட்டு போய் இந்த பிள்ளையை பலி கொடுக்கும்படியாய் தேவனை பற்றின காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி அவனை பலியாய் அந்த இடத்துல கிடத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 38-39 வயசு பையனா அவளை ஈஸியாக நீங்கள் பலிபீடத்தில் ஏமாற்றிலாம் வைக்க முடியாது. சண்டே ஸ்கூலில் படிக்கும் பொழுது கையை காலையும் கட்டி ஒரு குழந்தைய தூக்கி, அது சண்டே ஸ்கூல், இது சபை. அது 12 வயசு 15 வயசு, இது 35 வயசுக்கு மேலே. அப்படி வச்சுக்கோங்க. 35 வயசுக்கு மேலேனா ஒரு மகனுக்கு தேவனுடைய பலினா மேன்மனா என்னன்னு சொல்லி கொடுக்காம அவன் அதை ஏற்றுக்க மாட்டான். இங்கே உட்காந்துருக்கிற தாய் தகப்பன்மார்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி உங்கள் பிள்ளைங்க அப்படியே சரி அப்படின்னு சொல்லி 15 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்க சரி அப்படியே கேட்டுட்டா நீங்கள்லாம் பாக்கியவான்கள். ஆனால் அந்த வயசு உடனே தலையாட்டாது. அது என்ன கேட்கணும், இது இன்னும் கொஞ்சம் இதை மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தள்ளும். ஏன் அப்படின்னா அந்த வயசு அப்படி தான். ஆனால் அவங்க சொல்கிறது எடுபடாது.
அது எடுபடாது. அது நல்லாவே நமக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இதை செய்யணும், இதுக்கு மேலே எதையாயிலும் செய்யணும், இங்கே போனால் இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வரணும். இது அந்த வயசுனுடைய கோளாறு. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, ஆபிரகாம் ஈசாக்கிற்கு ஆண்டவரை பற்றி சரியாய் சொன்னபடினால ஈசாக் அதை சரியாக ஏற்றுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு சரித்திரத்தில் வாசித்தேன். ஈசாக்க கையையும் காலையும் கட்டி அந்த பலிபீடத்தில் அவர் தூக்கி வைக்கிறார். ஆபிரகாம் வச்சுக்கிறார். தூக்கி அப்படி வைக்கிறேன்னா அது கஷ்டன்றதுனால நான் யோசிக்கிறேன், அவரே எழுந்து படுத்துருப்பார். மேலே படுத்துட்டு அவர் சொன்னாராம், கையை காலையும் நல்லா கட்டுங்கப்பா, நல்லா கட்டிடுங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை கீழே இருந்து சூடு மேலே வரும் பொழுது கையை கால் துள்ளுறதுல கையில் இருக்கிற கட்டை அவிழ்ந்து காலில் இருக்கிற கட்டை அவிழ்ந்துருச்சுன்னா அந்த சூட்டினுடைய வேகம் எனக்கு தாங்க முடியாமல் ஒருவேளை நான் உருண்டு கூட கீழே விழுந்துருவேன். இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியாத அளவுக்கு என் கையை காலை கட்டுங்க அப்படின்னு சொன்னானா ஈசாக்கு. அப்படிங்க, நான் இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் முதல் பகுதியை. நீங்கள் மேன்மையான பலியை செலுத்த விரும்புவீர்களானால் நீங்கள் இயேசு கிறிஸ்து போல உங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தலுக்கு வரணும். கரெக்டாக ஒப்பு கொடுத்தல், அதான் மேன்மை. அந்த ஒப்பு கொடுத்தல் எப்படி தெரியுங்களா? எந்த வயசில் துள்ளுதோ அந்த வயசை கயிறை போட்டு கட்ட சொல்லு. அப்படின்னா நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணம், நம்முடைய ஆசை எதை செய்ய துடிக்கிறதோ அந்த துடிப்பு தேவனுக்குரிய வைராக்கியமாக இருந்தால் நன்மை. ஆனால் அந்த துடிப்பு தேவனுக்குரியதாக இராமல் இருக்குமே. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அது உலகம் கட்டு, அதுதான் மேன்மை, அதுதான் மேன்மை. இன்னைக்கு உலகத்தின்படி வாழ நமக்கெல்லாம் ஆசை தான். உலகத்தில் யார் யாரோ எப்படி எப்படியோ வாழ்கிறாங்க, இருக்கட்டும். ஆனால் தேவன் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மை நடத்துகிற நடத்துதலை நாம் வாழ்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஒரு சினிமா நடிகை போல உடுத்துறோம் அப்படின்னு சொன்னால் அதை கட்டுங்க, அந்த ஆசையை கட்டுங்க பலிபீடத்தில். அது அப்படி வரக்கூடாது. உலகத்தில் இவனை போல அவனை போல இவர்களை போல அவளை போல இவர்களை போல அவர்களை போல அந்த ஆசையெல்லாம் கட்டுங்க. உங்களுக்கு எது உலக துடிப்பை அதிகம் கொடுக்கிறதோ அந்த சாயலை பலிபீடத்தில் கட்டி வைப்பது தான் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம். மேன்மையான ஒரு பலி, அது மேன்மையானது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வேதத்தில் உங்களுக்கு நான் ஒரு சில உதாரணங்களை வேகமாகவே சொல்லுகிறேனே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஈசாக்கு கட்டினதை போல நீங்கள் தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் 3 வாலிபனை குறித்து சொல்லப்படுகிறது. ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு என்று சொல்லப்பட்டுகிற 3 வாலிபர்கள். இந்த 3 வாலிபர்களும் ராஜா சொல்ற கட்டளையை மீறினபடியினால், ஒரு விக்கிரகத்தை வணங்க மாட்டேன் என்று அதை மீறினபடினாலே அக்கினி சூளையிலே போடப்படுகிறார்கள். போடப்படுகிறவர்கள் 7 மடங்கு அதிகமாக்கப்பட்டு போடப்படுகிறார்கள். அவர்கள் அந்த 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட அக்கினி சூளையிலே தள்ளிவிட போனவன் வாசலிலேயே சுருண்டு செத்து போனானாம். ஆனால் இவர்களை உள்ளே தள்ளிவிட்ட பொழுது நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு என்பவர்களை, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகு என்பவர்களை எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி நீங்க அந்த வார்த்தை பாருங்க, கட்டும்படி. 22வது வசனத்தில் கட்டப்பட்டிருந்தபடியினால். அதே நீங்க 24வது வசனத்துக்கு வாங்க, கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறவர்கள் விடுதலையாய் உலாவினார்கள். நீங்க யோசித்து பாருங்க, இந்த 4 வாலிபர்கள் இப்படி வைத்துக்கொள்ளும் அக்கினி சூளையில் போடணும் அப்படின்னு சொல்லி தள்ளிவிடுறதுக்காக நியமிச்சாச்சு. எத்தனை மணியாச்சு? இவங்க தான் வைராக்கியமாக பேசுகிறவங்க. இப்படி சொல்லியிருக்கலாம், ராஜாவே இந்த கையை காலை கட்டிலாம் ஒன்றும் போட வேண்டாம், நாங்களே போயிடுறோம், எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பவர், நாங்களே போய் விழுறோம் அப்படின்னு விழுந்திருக்கலாம்ல. கைகளையும் கால்களையும் கட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை ஏன் வருதுன்னு சொன்னால், ஒருவேளை நம்முடைய வாலிபம், நமக்கு இருக்கிற உற்சாகம், நமக்கு இருக்கிற வேகம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசதி நம்முடைய நிலையை விட்டு வேறொரு துடிப்பிற்கு கொஞ்சம் வேகமாக போனாலும் போயிடும். அதை கட்டி வைக்கிறதுக்காக தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு தேவன் தங்களை பரீட்சிக்கும் பொழுதும்
தங்களை கட்டுண்டவர்களாய் ஒப்பு கொடுத்தார்கள். கவனிங்க, சில இடங்களில் நம்ம கையை காலை கட்டி வைக்கணுங்க. சிலருக்கு சில இடங்களில் வாயை கட்டணும், சிலருக்கு சிந்தையை கட்டணும், சிலருக்கு மனதை கட்டணும், சிலருக்கு வேகத்தை கட்டணும், சிலருக்கு ஓட்டத்தை கட்டணும், சிலருக்கு ஆசையை கட்டுப்படுத்தணும். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நீங்கள் அவைகளை கட்டுப்படுத்தி கட்டுப்பாடோடு இராவிட்டால் நீங்கள் மேன்மையான பலியாய் நீங்கள் ஆயத்தமாக முடியாது. மேன்மையான பலியாய் நீங்கள் 37ஆம் அதிகாரம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 28, 36 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் 28வது வசனம் ஆதியா வாசிங்க. அந்த வர்த்தகரமான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து, பாருங்க, குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் அவனை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். எப்படி கொண்டு போயிருப்பாங்க? விற்று போட்டவங்கள கட்டி தான், கையை கட்டி தான் கொண்டு போவோம். கட்டுண்டவர்களாய். யோசேப்பு தன் தகப்பனுடைய சந்தோஷத்திலே வாழ்ந்தவன். ஒரு நாள் அந்த யோசேப்பை ஆண்டவர் தகப்பனுடைய சந்தோஷத்தை விட்டு கட்டப்பட்ட நிலைமைக்கு கொண்டு போகிறார். நான் சில ஆவிக்குரியவர்களோடு பேசுகிறேன், கர்த்தர் பேசுகிறார், ஆவிக்குரியவர்களோடு கூட பேசுகிறேன். கவனிங்க, சில நேரங்களில் நம்ம வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஒரு நல்ல ஆவிக்குரிய தன்மையோடு வாழணும்னு நினைக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய தன்மையிலிருந்து கீழே போகிற அல்லது கீழே தள்ளப்பட்டு ஒரு சாதாரண நிலையில் இருக்கின்ற ஒரு நிலையிலே சில வேளை நாம் தள்ளப்படலாம். நான் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிற வார்த்தையை தயவுசெய்து புரிஞ்சிக்கங்க. அப்புறம் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் ஆண்டவரை தவறாக நினச்சிடக்கூடாது, இல்லை என்னையே தப்பாக நினச்சிடாதீங்க. நம்மலாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், அல்லது வேதத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மை மகிமை. நம்ம போய் ஒரு வீட்டு வேலை செய்யலாமா? நம்ம போய் ஒருத்தருக்கு அடிமையாக வேலை செய்யலாமா? நம்ம ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த வசனம் தான் அதற்கு அடையாளம். யோசேப்பு தன்னை கட்டுண்ட அடிமையாக ஒப்பு கொடுத்ததை போல இந்த உலகத்திலே சில காலங்கள் தேவன் உங்களை அனுமதிக்கிறார். நம்ம இந்த கஷ்டத்தில் இருக்கிறோன்றத ஆண்டவர் நம்மளை விட்டு தூரம் போயிட்டார் நினைக்கக்கூடாது. இந்த கஷ்டத்தை தேவன் வருவித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த கட்டு தான் என்னை எகிப்துக்கு கொண்டு போச்சு, அந்த எகிப்து தான் என்னை எல்லாருக்கும் அதிகாரியாகி மாற்றினது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னா நான் சாதாரண வேலை செஞ்சிட்ருக்கிறேன், இப்போ எனக்கு என்ன எகிப்து கிடைக்க போகுது, இல்லை எனக்கு என்ன ஆளுகை? உங்களுக்கு ஒரு நல்ல எகிப்து கிடைக்கும், ஒரு நல்ல ஆளுகை கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் கொண்டு வருவார். எப்படி தெரியுங்களா? எப்படி தெரியும்? நீங்கள் பெற்றிராத சந்தோஷத்தினையும் கனத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் தருவார். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் பெறாத ஒன்றை உங்கள் பிள்ளைகள் பெறுவாங்க. நீங்கள் பெறாத படிப்பை உங்கள் பிள்ளைகள் பெறுவார்கள். நீங்கள் பெறாத படிப்பினுடைய மேன்மை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருவார். நீங்கள் ஒரு வீட்டிலே சாதாரணமான ஒரு எஜமானுக்கு கீழே சாதாரணமான வேலையில் இருக்கலாம். நான் எல்லா பயத்தோடு சொல்லுகிறேன், 2 கரங்களை உயர்த்தி சொல்லுகிறேன், என்னுடைய தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதனால் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை நாளைக்கு தேவன் எஜமான்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. அநேகர் வேலை அவர்கள் கீழே செய்து அநேகர் நன்மை அடைகிற நன்மை பெற்றுக்கொள்ள ஒரு மேன்மையான ஸ்தானத்தை, ஒரு மேன்மையான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தருவார். அதனால தான் இன்றைக்கி உங்களை கட்டி வச்சிருக்கார். நீங்கள் கட்டப்பட்டுட்டீங்க, உங்கள் பிள்ளைங்க விடுதலையாக்கப்படுவாங்க. நீங்கள் கட்டப்படக்கூடாதுன்றதுக்காக அப்படி இப்படின்னு ஆடி ஈடி எங்கேயாவது தப்பிச்சு போனீங்க, நீங்கள் தப்பிச்சு போயிடுவீங்க, உங்கள் பிள்ளைங்க மாட்டிக்குவாங்க. அப்படியானால் இன்றைக்கு நான் கட்டப்பட்டிருக்கிறேன். பவுல் சொல்கிறாரு, நான் ஏன் கட்டப்பட்டிருக்கிறேன்னா கிறிஸ்துவின் நிமித்தமாய் ஒவ்வொரு இடத்திலும் பட்டணங்கள் தோறும் எனக்கு கட்டுகள் உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன். காரணம் என்னன்னா, நான் எந்த அளவிற்கு கட்டப்படுகிறேனோ அந்த கட்டுகள் ஒரு கூட்ட ஆத்துமாவை தேவனுக்கென்று அவைகளை ஆயத்தப்படுத்தும், ரட்சிப்பை உண்டாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 12:7.
பிரகாசித்தது. ம் ம் சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்ததுன்னா அவன் சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தான்னு அர்த்தம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, பேதுரு சங்கிலியினால் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு காவல்களாக வச்சிருக்கிறாங்க. எங்கடா தப்பிச்சு போயிடுவாரோ, காவலாக இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? தூங்கிட்டு இருந்தார். நீங்கள் சுந்தரையன் அடிக்கடி சொல்லுவார், ஒன்று ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா வேதம் வாசிக்கணும். இது ரெண்டுத்தையும் செய்யாமல் இருந்தீங்கன்னா மூணாவது ஒன்று செய்யுங்க, தூங்கிடுங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. முதல் வேதம் வாசிக்கணும், இல்லைன்னா ஜெபம் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் செய்து முடிச்சுட்டு மீதி நேரம் இருந்தால் தூங்கலாம். இதை தலைகீழ செய்திடக்கூடாது. முதல்ல தூங்கிட்டு அப்புறம் எழுந்து 12 மணிக்கு வேதத்தை வாசித்து அதுக்கப்புறம் ராத்திரி படுக்கும் போது போய் ஜெபம் பண்ணுறோம் பாருங்க, இப்படி தலைகீழ போயிடக்கூடாது. ஏன் அதை தூங்குறது கூட சொல்லுவார்னா, சிந்தையினால் ஒரு பாவம் செய்யாமல் இருந்துடும் நம்ம, அவ்வளோதான். முழிச்சிட்டு இருந்தோன்னா எதையாயிலும் யோசிப்போம். ஏதோ சில காரியங்கள் நம்மளுக்கு குழப்பம் வரும், எதையாயிலும் யோசித்து எதாயிலும் பாவத்தில் கடைசியில் ஏன்டா பேசாமல் தூங்கியிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு தோணும். அதனால் அவங்க அதற்கு ஒரு அடையாளமாக சொல்லும், வேறு ஒன்றும் இல்லை. பேதுரு நிம்மதியாக தூங்கினாராம். ஏன் தூங்கினார் தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் சொல்லுங்கள், ஏன் தூங்கினார்னு? எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி யோசிக்கிறேன், நாளை காலையில் எப்படியோ எடுத்துருவோம். நாளை காலையில் கழுத்து எடுத்தால் என்ன பண்ண போகிறோம்? செத்து போயிடும். செத்து போனால் எங்கே போவோம்? அதான் நிம்மதி. அவர் ஊழியம் செய்கிறாரு. எதுக்கு ஊழியம் செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாரு. அப்போ அவர் சீக்கிரமாக வரல, லேட் ஆகுது, கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா உடனே என்ன, நம்ம அங்கே போயிடுவோம். ஒன்று அவர் வரணும், இல்லை நம்ம போயிடணும். இதுக்கு நம்மளா ஏதாகிலும் பண்ணோன்னா நரகத்துக்கு தான் போயிடுவோம். ஆகையினாலே நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. என்ன? நம்மளை கொல்ல போகிறாங்க, கிறிஸ்துவுக்காக நான் மரிக்க போகிறேன். இன்னைக்கு இங்கே இருக்கிறேன், நாளைக்கு இதே நேரத்தில் நான் பரலோகத்தில் இருப்பேன் ஆண்டவரோட. அவருக்கு தூக்கம் வருமா வராதா? நிம்மதி இருக்குமா இருக்காதா? இதே அந்த நிலைமையில் நம்ம இருக்கட்டுமே. நாளைக்கு அந்த ஏரோது கழுத்தை எடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம கழுத்து நமக்கே திரும்பிடும், இங்கேயே செத்து போயிடும். அதை ஒவ்வொரு நேரம் அந்த ப்ரெஷர் ஆகி இன்னும் 2 மணி நேரம் தான், இன்னும் 1 மணி நேரம் தான். சாதாரண ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்று ட்ரெயின் 9:30 மணிக்கு வரும்னு சொன்னால் அந்த 9:30 மணி ஆயிடுச்சுன்னு 9 மணி ட்ரெயின் தானே வரட்டுமே, அப்படியே பதட்டமாக இருக்கும். அந்த ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்மில் தடதடான்னு சத்தம் கேட்குது பாருங்க, நமக்கு இருதயத்தில் தடதடா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏறும்போது ஏதாவது விழுந்துருவோமோ, இதை பிடிச்சிக்கோ அதை பிடிச்சிக்கோ. ஏன் இவ்வளோ பதட்டம்? வேத சொல்ல, விசுவாசிக்கிறவன் பதறான். எதுலேயுமே பதட்ட வேண்டாம். கர்த்தருக்கு சித்தமானால் இங்கே இருப்போம், கர்த்தருக்கு சித்தமானால் அங்கே அவரோடு இருப்போம். கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை நடத்துவார். அவருக்கு சித்தத்துக்கு மிஞ்சி எதுவும் வராதுங்க. சீக்கிரமாலாம் நீங்கள் செத்துருவீங்கன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. சீக்கிரமாக போயிடுவீங்கன்னு நினைக்க, அதெல்லாம் நடக்காது. கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவர்களுக்கு தேவன் பலன் கொடுக்குற காலம் வரும். அந்த பலனை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பாடுகளே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அது என்றைக்குமே இருக்கட்டும். ஆனால் நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு கொஞ்சமாயிலும் பலனை நம்முடைய கண்கள், யோபு சொன்னார், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அதை காணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் என்னுடைய பலனை நான் பார்க்க வேண்டுமானால் எனக்குள்ளே ஒரு ஆயத்தம் வேண்டும். இந்த ஆயத்தம் எதிலே எப்படி காணப்பட வேண்டுமானால், தேவனுக்கு முன்பாய் நம்முடைய உலகத்திற்குரிய காரியங்கள் கட்டப்பட்டவைகளாய் அவருக்கு முன்பாய் இருக்க வேண்டும். பேதுரு கட்டப்பட்டவராய், அவருடைய கை கால் கட்டப்பட்டிருக்கிறதை குறித்து கவலைப்படவே இல்லை. ஏனென்றால் நாளைக்கு இந்த கட்டுகளிலிருந்து, இந்த உலகத்தில், ஒருவேளை இன்னைக்கு அவன் விடுதலை பண்ணிட்டோம், நாளைக்கு இன்னொரு நாள் பிரச்சனை வரும். பேதுரு எப்படி செத்தார் தெரியுங்களா? சொல்லுங்க. சிலுவையிலே தலைகீழாக அறையப்பட்டு மரித்தாராம். நீங்கள் யோசிச்சு பாருங்க. 12ஆம் அதிகாரத்தில் அவருக்கு என்ன தண்டனை தெரியுங்களா? தலை எடுக்கணும். அப்படி படுப்பார், ஒரு கத்தியை வச்சு தப்புன்னு வெட்டுவாங்க, முடிச்சு போச்சு. இந்த சாவு ஈஸியாக இருக்குமா? சிலுவையில் தலைகீழ அறையப்பட்டு தொங்க விடுறது ஈஸியாக இருக்குமா?
நீங்கள் சீஷருடைய மரணத்தெல்லாம் வாசிங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். நம்மளால் அதை யோசிக்க கூட முடியாது. இந்த சீஷர்கள்லேயே பர்த்தலமேயு அப்படின்னு ஒரு சீஷன், பர்த்திமேயுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வேறு. பர்த்தலமேயுன்னு ஒருத்தர் இருக்கிறார். பர்த்திமேயுன்றது குருடன், பர்த்தலமேயுன்றது சீஷன். நாத்தான்வேல்னு படிக்கிறோம் இல்லைங்களா யோவானில், அந்த நாத்தான்வேலுடைய பேர் தான் பர்த்தலமேயு. இந்த நாத்தான்வேலை சிலுவையில் அரைஞ்சி அவனை சாகடிச்சாங்களாம், கொலை செய்தார். சிலுவையில் அரைகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவன் தோலை உரிச்சிட்டு சிலுவையில் அரைச்சான். தோலை உரிச்சு. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே சர்ச்சுக்கு வர முடியாது. கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே ஜெபம் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கஷ்டம் வந்தோடனே பைபிள் வாசிக்கணும், மனசு கொஞ்சம் சரியில்லை, அப்புறம் வாசிக்கிறேன் அப்படின்னு போயிடுது. தோலை உரித்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மேலே இருக்கிற இந்த சாதாரண இந்த தோல் உறிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? சில்லுன்னு காற்று பட்டாலும் எரியும், சூடாக காற்று பட்டாலும் எரியும், உடம்பே எரியும், உடம்பே எரியும். நான் இன்னும் கூட சொல்கிறேன், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அதுக்காக சொல்கிறேன், இந்த கையிலலாம் தோல் உறிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எரிச்சல் வித்தியாசமாக இருக்கும். தொடையெல்லாம் தோல் உரிச்சா எப்படி இருக்கும்? அந்த வேதனையோடு சிலுவையில் அடித்தாங்களாம். நமக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் ஆண்டவர் கொடுக்கல. நமக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு? இருக்கிற தேவையில்லாத ஆசைகளையும் உலக காரியங்களையும் கொஞ்சம் கட்டி அமைதியாக, அந்த மேன்மை போதும். அவர்கள் மரணத்தினாலே பெரிய மேன்மையை இயேசு கொடுத்தார்கள். நம்மக்கிட்ட ஆண்டவர் அவ்வளோ தூரம் போகலை, சாதாரண நிலையில் தான் கேட்குறாரு. நம்முடைய ஆசை இச்சைகளை கட்டினவர்களாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பதே மாசற்றது. நீங்கள் அப்போஸ்தலர் 16:26 நீங்கள் வாசிப்பீர்களானால், பவுலும் சீலாவும் கட்டப்பட்டவர்களாய், தொழு மரத்தில் கட்டப்பட்டவர்களாய் அவர்கள் நடுராத்திரியிலே கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்களாம். கட்டப்பட்டவர்களாய். நான் உங்களுக்கு 5 பேர் சொன்னேன். ஈசாக்கு கட்டப்பட்டு, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேக்கு கட்டப்பட்டு, யோசேப்பு கட்டப்பட்டு, பேதுரு கட்டப்பட்டு, பவுல் கட்டப்பட்டு, இவர்கள் எல்லாரும் தங்களை கட்டுவித்தவர்களாய் ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் கட்டுவித்தவைகளுக்கு இன்றைக்கு ஆவிக்குரிய அர்த்தமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாமும் தேவ சமூகத்தில் நம்மை கட்டப்பட்டவர்களாய் ஒப்பு கொடுக்கிற ஒப்பு கொடுத்தல் தான் மேன்மையான ஒரு பலி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எங்கே போகக்கூடாதோ போகாதபடிக்கு காலை கட்டுங்க. எதை பேசக்கூடாதோ பேசாதபடிக்கு வாயை கட்டுங்க. எதை செய்யக்கூடாதோ செய்யாதபடிக்கு கையை கட்டுங்க. எதை யோசிக்கக்கூடாதோ யோசிக்காதபடிக்கு மனதை கட்டுங்க. எதில் வைராக்கியம் வரக்கூடாதோ அந்த வைராக்கியம் வராதபடிக்கு மனதை கட்டுங்க. நான் சொல்கிறேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எந்த இடத்துல வருகிறதோ அவைகளை கட்டினவைகளாய் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நான் சொல்லுகிறேன், இதுதான் ஒரு ஆட்டுக்குட்டி தன் மணவாளனுக்காய் ஆயத்தப்படுத்துகின்ற ஆயத்தத்தினுடைய முதற் பகுதி. இன்றைக்கி நீங்கள் எங்கே கட்டணுமோ அங்கே கட்டுங்க. செல்ஃபோனை எடுத்தால் அது வாட்டுட்டு கண்ணு ஓடுது. அந்த செல்ஃபோனில் என்ன பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம குடும்பம் இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி, அதே வேலை குடும்பத்தில் பிள்ளைங்கன்னா இப்படி தான் இருக்கணும், மனைவினா இப்படி. எது செல்ஃபோனை கற்றுக் கொடுக்க உங்களுக்கு? செல்ஃபோனை கற்றுக் கொடுக்க உங்களுக்கு? வேதம் வாசிக்கணும். வேதம் வாசித்து வேதத்தில் இருக்கிற அன்பை கற்றுக்கொள்ளுங்க. ஏதோ உலகத்தில் இருக்கிற ஒரு அன்பை பார்த்து நான் கேட்குறேன், செல்ஃபோன் ஒரு நாள் ராத்திரி பார்த்துக்கிட்டே இருக்கு, யாருமே பார்க்கலப்பா அப்படின்னு வச்சுக்கிடுங்க. யாருமே பார்க்கல, நீங்கள் மாத்திரம் தான் பார்க்குறீங்க. ராத்திரி யாருக்கும் தெரியாது. பார்த்துட்டே இருக்கும் பொழுது திடீர்னு செல்ஃபோனில் இருக்கிற அந்த டிஸ்பிளே இருக்குது பாருங்கள், டப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ செல்ஃபோனில் டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுவோம். சரிங்களா? அதை மாற்றுறதுக்கு ஒரு 1000 2000 கொடுத்து மாற்றிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு செல்ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே போகிறதுக்கு முன்னால் கண்ணில் இருக்கிற டிஸ்பிளே போயிடுச்சுன்னா, கட்ட வேண்டியதை கட்டலைன்னா ஒரு நாள் உலகம் நம்ம கட்டும், உலகம் நம்மளை கட்டி வைக்கும். நம்மளால் அதை விட்டு வெளியில் வர முடியாது. நம்மளால் அந்த கட்டுகளை விட்டு வெளியில் வர முடியாது.
நம்முடைய ஆசை, இச்சை, விருப்பங்கள், ஏக்கங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வீணான வாக்குவாதங்கள், இது எல்லாத்தையும் கட்ட ஆரம்பிங்க. அதை கட்டி ஒரு ஓரத்தில் வச்சு வைய ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், ஒரு நாள் இயேசு வரும் பொழுது, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை சந்திக்க வரும் பொழுது, இந்த உலகம் அன்றைக்கு ஆகிலும் சரி, இன்றைக்கு ராத்திரி ஆகிலும் சரி, அல்லது நாளைக்கு காலையிலே உன் கையும் காலையும் கட்டி வைக்கும்படியாய் உலகத்தில் ஏதோ ஒரு சதி நேரிட்டாலும் சரி, என் ஆண்டவர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கட்ட வேண்டியதை கட்டுங்க, அவர் விடுதலையாக்க வேண்டியதை விடுதலையாக்கிறார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க கட்ட வேண்டியதை கட்டுங்க, உங்களை எங்க விடுவிக்கணுமோ அவர் விடுவிப்பார். நீங்க தேவையில்லாததை கட்டுங்க. தேவையான கட்டுகள் எந்த இடத்துல உங்களை போட்டு இருக்குகிறதோ அந்த இடத்துல இயேசு உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விடுதலை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்ம ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். கட்ட வேண்டிய மனதின் காரியங்களை கட்டி தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவருக்கு காண்பிக்கும்படியாய். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத ஒரு கிரியை நம்ம கட்டிட்டு போயிட்டோன்னா நமக்கு தேவையான ஒரு கிரியை தேவன் கட்டவிழ்ப்பார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு நீங்களே சொல்லுங்கள், ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசையும் கட்டி ஜெபிக்கிறோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டு இன்னைய வரைக்கும் ஆண்டவர் அதை செயல்படுத்துகிறார். நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது கட்டப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஈசாக்கை போல நம்மை கட்டி ஒப்பு கொடுக்க போகிறோம். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கரத்தில் என்னை தருகிறே, தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே, படைக்கிறே உம் பாதத்தில் என்னை தருகிறே, தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே, படைக்கிறே உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கரத்தில், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கரத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன்
உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம். என்னை தருகிறே தருகிறே தெய்வமே இயேசுவே தெய்வமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே சேர்ந்து உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்கு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ என்னை உருவாக்குகிறவர் என்னை உருவாக்குகிறவர் என்னை உண்டாக்கினவர் இயேசுவே இயேசுவே. அடைக்கிறேன் என் இருதயத்தை பலிபீடத்து மூற்றுமாக படைக்கிறேன் என் இருதயத்தை பலிபீடத்து மூற்றுமாக கண்களுடன் செவியோடும் வாயும் கையும் காலுமாக கண்களுடன் செவியோடும் வாயும் கையும் காலுமாக வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன் இவ்வேளையிலே வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன் இவ்வேளையிலே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கட்டினவர்களாய் கட்டப்பட்டவர்களாய் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் என்ன ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ஆயத்தம் என்பதை எங்களுக்கு படிப்பித்து தாரும். இந்த காலை நேரத்தில் கிருபையும் இரக்கமும் உண்டாகட்டும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.
என்னை பின்பற்றி வா You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.